உங்க பொண்ணுதான் கதை கதைன்னு சொல்லுவா, ஆனா சொல்லவே மாட்டா. நீங்களாவது உங்க சோக கதைய கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தால் என் பொண்ணுப்பா. மாமா என் அருகில். ஹாய் ஜான், என்ன எங்க அப்பாவே பாட வச்சிட்டீங்களா? அப்பா நான் சொல்லல, இவர்தான் ஜகில் மஸ்கி பிகில் ஜான், சினிமா டைரக்டர். Glad to meet you. No motion. மாமா எப்பா பலம் தெரியாம அஷ்டம் மாமா. இப்ப மட்டும் மாமாடுறீங்களே. எங்க குடும்பம் வித்தியாசமான இங்கிலீஷ் குடும்பம். அப்பாவை ஆண்டின்னு கூப்பிடுவோம், அம்மாவை அங்கிள்னு கூப்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ என்ன மாமானே கூப்பிடு. மாமா கதை சொல்லுங்க மாமா, உங்க சோக கதையை சொல்லுங்க மாமா. ஆஹா ஆஹா, சரியான ராஜ நட. ஸ்டார்ட் ஆக்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னால விளக்குமாறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, ஃபென்டாஸ்டிக் ஓபனிங். இதுக்கு ஆர்டிஸ்டே வேண்டியதில்ல, இதை வச்சு நான் ஆஸ்கர் அவார்டே வாங்கிடுவேன். அப்போ துபாயில இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெரிய விளக்குமாறு வியாபாரி ஆயிட்டேன். பெரிய விளக்குமாறுனா 6க்கு 4, 4க்கு 6? 9க்கு 9. பெருசுதான். பணம், பங்களா, கார், நகைகளோட வசதியா இருந்தேன். அன்று ஒரு நாள் ஒரு பெரிய விளக்குமாறு ஆர்டர் கிடைச்சது. அதோட நிறைய தீப்பெட்டி ஆர்டரும் கிடைச்சது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அனுப்பும் போது தீப்பெட்டி எரிஞ்சிச்சு. என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. மாமா இது மாதிரி சோக கதையை நான் கேட்டது இல்ல மாமா, கேட்டதே இல்ல. அது போகட்டும், நீங்க சொன்ன இந்த கதைக்கும் உங்க பொண்ணு ஆபீஸ்ல கூட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? சொத்து வந்தப்போ. என்ன வந்தப்ப? சொத்து சொத்து. சரியா சொல்லுமா, வேற மாதிரி கேக்குது. சொத்து வந்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம். தெய்வ குத்தம்தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அதுக்கு பரிகாரமா எங்க அப்பா என்ன ஆபீஸ்ல கூட்டுறதுக்கு அனுப்பிட்டாரு. ஒரு வாட்டி கூட்டிட்டியே, இது போதும். தெய்வம் உன்னை மன்னிச்சிரும். மாமா, நான் எடுக்க போற படத்துல யாரு ஹீரோயின் தெரியுமா? உங்க பொண்ணு ரீச்சா. நம்ம கம்பெனிக்கு ஹீரோயினி கிடைச்சாச்சு. நீங்க தான் டைரக்டர், உங்களை அசைக்க முடியாது. ஆமா, நம்ம ஹீரோயினிய கொஞ்சம் டைலாக் பண்ண சொல்லுங்க. டப்பிங்ல டப்பிங்ல பாத்துப்போம். அதானே, எனக்கு எதுக்குங்க என்னது என்ன தாத்தான்னு என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒண்ணு இல்ல, அதுல கொஞ்சம் திக்கும். நம்ம சப்ஜெக்ட்ல ஹீரோயினிய திக்குவாயாக்கிறோம். என்னையா நீ, நாம எடுக்க போற படம் கோவல மனைவி அப்படின்னா கண்ணகி திக்குவாயா? இதுக்குதான் சொல்றது கூட்டுறவள் எல்லாம் ஹீரோயினி ஆக்க கூடாதுன்னு. சார், நம்ம என்ன பண்றோம், எப்பப்ப அப்படி திக்குதோ அப்போ கட் பண்ணிக்கிறோம். திக்காம இருக்கும் போது எடுக்கிறோம். எப்படி? என்னையா நீ, பிலிம் வேஸ்ட் ஆகாதா? என்ன வேஸ்டா போகுது? ஒரு வேலை பண்ணுங்க, என் சம்பளத்துல கட் பண்ணிக்கங்க. என் சம்பளத்தையும் கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தா படம் எடுக்க போறேன். எல்லாருக்கும் பேட்டாதான். அக்கப்பூர் பிஸ்தா சாக்காபா தேலியா குச்சி ஐஸ்கிரீமோ நமக. ஜான் தானே? நோ ஜான். இப்ப நான் சகல் மாஸ்க்கு பிகில் ஜான் இல்ல, சாத்தனு சகாதேவன் இல்ல, இப்ப சாட்சாத் சர்வதேச தர்பூஸ் சாமி. வாய கழுவியா? இந்த பேப்பரை பாத்தியா? கதாசிரியர் டைரக்டர் ஜானுக்கும் புதுமுகம் ரீட்டாவுக்கும் கசகசான கிசீசு வந்திருக்கு. ஷிவ் ஷிவ். என்ன ரீட்டா திக்காம பேசுற? கோபம் வந்தா திக்காம தான் பேசுற. நீ ஏன் திக்கிற? சாதாரணமா தான் பேசுறேன். யோ, உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, சான்ஸும் போச்சு, இப்ப வேலையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சையா. என் பர்சனாலிட்டியும் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பர்சனாலிட்டி இருந்தா? கிண்டலா பண்ற? இருந்த கொஞ்சம் நெஞ்ச பர்சனாலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கெடுத்துட்டா. ஏதோ நான் வேற ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இப்ப கொஞ்சம் பழைய பர்சனாலிட்டி திரும்பி இருக்குது. புத்தூருக்கு போனியா? பாய முடியா? நாங்க பயப்படி ரோடு ரோட தொடப்ப கட்ட வியாபாரம் தான் பண்ணணும். ஆஹா, இந்த தலையோட நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தொடப்பு ரொம்ப நல்லா விக்கும். சைட்ல ஒட்டோட குச்சியும் வித்துக்குங்க. ஓம் குச்சியு கோவிசர்லோ சிஞ்செந்து நமக சர்வதேச கட்டாட்ச. சபாஷ். ஓம் சுவாமி. அருமையான காட்சி. முடியில்லாத முனியாண்டி. உடைச்சிடாதீங்க சார். கமண்டல உயரத்தில் இருக்கும் யார் இந்த பாலகன்? சொல்றேன், முதல்ல இத பார். பத்ரிகத்ரோ. உங்களுக்கு கல்யாணமா? நோ. ஆத்தடி, உள்ள என்ன பண்றான்? அரியாத்தி யாலாய் 1.5 ஜான் உயரம் இருந்துகிட்டு நீ எல்லாம் என்ன ஆங்கிள் பாக்குற? என் நேரம் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஐயோ 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 ஐயோ, இவர் யாரு? 50 ஆபாச இங்கிலீஷ் படம் எடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். வணக்கங்க. சிரிச்சிட்டா? இனிமேல் அவர் அங்க இருந்த டேஞ்சர் இங்க இருக்கட்டும்.
பூலோகத்தில் என்ன விந்தை? கிருஷ்ணா, நீ டைரக்டரா? ஏன் நான் ஸ்டார்ட்னு சொன்ன கேமரா சுத்தாதா? நான் தான் டைரக்டர், இவர் தான் தயாரிப்பாளர். இவர் விருதுநகர்ல புடலங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அங்கிருந்து நேரா தள்ளிக்கிட்டு வந்து விருகம்பாக்கத்துல ஒரு சினிமா கம்பெனி ஓபன் பண்ண வச்சிருக்கேன். நான் தெரிஞ்சிட்டேன், நீ கட்டிட்டியே, எல்லாம் விதிடா. ஹோண்டா, யமஹா, இன்சுசுகியோ, லூனாய நமக. வாய முன்ன நல்லா இருக்கும். ஷட் அப். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. வழிதானே? எந்த ஊருக்கும் சொல்லு, பஸ்ல ஏத்திடுறேன். என்ன விளையாடுறீங்களா? அடடடடடா, இதே மாதிரிதான் என் படத்துல 13வது ரீல்ல ஒரு சம்பவம். ஏன் சார், அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? சரியான ஐடியா. என்னமா சம்மதமா? ஆஹா, காதல், கனிவு, உருக்கம், நெருக்கம், ஆதிவாசியின் கையில் அழகிய பெண். என் படத்துக்கு தலைப்பு கிடைச்சிருச்சு. வாங்க சார், பூஜை போட்டு கதையை தேடுவோம். மாமா, பீமா, பீமா மாமா, ஏன் மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்த வாரத்தை கல்யாணம் வச்சுக்கலாமா? சீக்கிரம். அத்தா, என் உயிர் நீ தானே. உன்னுயிர் நான் தானே. நல்ல தொண்டை. சுத்தமா எனக்கு முன்னாடி எவ்வளவு வந்து கூட்டி இருப்பாளோ? ஒருவேளை ராத்திரி பேய் ஏதாவது வந்து கூட்டி இருக்குமா? ஐயா, யாரப்பா அது இந்த அடி அடிக்கிறது காலங்கத்தால? இந்த சகல் மாஸ்க்கு பிகில் ஜானால தான் இந்த அடி அடிக்க முடியும். போய்யா, ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். பேய் கூட்டிச்சோ பிசாசு கூட்டிச்சோன்னு. பேய் இல்ல, பிசாசி இல்ல, பொன்னம்மா கண்ணம்மா. இங்க வாங்கம்மா. டியூட்டி பினிஷ் பண்ணிட்டீங்களா? யூ கேன் கோ. பை பை. இவங்க எல்லாம் லண்டன்ல கூட்டிட்டு இருந்தாங்க, இப்ப இந்தியாவுல கூட்ட வச்சிருக்காங்க. நீ உருப்படுறியாயா? யா ஃபீலிங். நீ நல்லா இருப்பையாயா? யா ட்ராஜடி. யா வயித்துல அடிச்சிட்டியே. யா காமெடி. யா யா ட்ராலி. யா ஜூமிகா. யா யா கிரேன். ஈஸ்மன். ஆர்வோ. ஆஹா, ஐயோ, காணக்கூடாத காட்சி. அடே பித்ரோலசி ஏமாலையா தொத்து. வாந்தி எடுக்கிற மாதிரியே உனக்கு ஒரு பேரு. பொம்பளை தனியா நின்னு கூட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஏடா கூடமா பண்ணிருவேன்னு தெரிஞ்சுதான் லேடி ஸ்பெஷல் கூட பார்க்காம அதுல தொத்திக்கிட்டு ஓடி வந்தேன். என்னங்க பண்ணா இவன்? அது வந்து ஆப்பன் சுட்டானா? அடச்சே, இவன் சொல்லி முடிக்கிறது ஆபீஸே முடிஞ்சிடும். நான் சொல்றேன், ரீட்டா, நான் எடுக்க போற படத்துல நீதான் ஹீரோயினி. நிஜமாவா? கதை என்னையா? ஹீரோயினின்னு சொன்ன உடனே கதையை கேக்குறா. இண்டஸ்ட்ரி ரொம்ப கெட்டு போச்சு. கதைய சொல்றேன் கேளு. பாரஸ் காடு இல்ல, காடு, ஓங்கிய பெரும் காடு. எங்கேயோ கேட்டிருக்கமே. அத காப்பி அடிச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி கெட்டு போச்சு இல்ல, அந்த காட்டுல நீ ஒரு ஆடு. ஆடா? ஆமா. ஒரு முனிவர் பாத்ரூம் போகும்போது நீ எட்டி பாத்துற. அவர் தண்ணி தெளிச்சு உன்னை ஆடாக்கி. எந்த தண்ணிய? கமண்டல தண்ணி தான். ஓகே. அந்த தண்ணி தெளிச்சு நீ ஆடாயி அனாதையா போயிட்டு இருக்க. இதே அபலக்குரல். இந்த அபலக்குரலை கேட்டு ரொம்ப சொதப்புறீங்கயா. வேற ஏதாவது நல்ல கதையா சொல்லுங்க. ஓகே, கோட் another subject. ராமாயணத்தை எடுப்போம். ராமாயணமா? ஐயோ, ஒரே போர். அப்படி சொல்லாதம்மா. அவங்க ஞாயிற்றுக்கிழமை டிவிக்கு முன்னாடி பல்லு தேய்க்காம குளிக்காம ராமாயணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடப்பாயா, ராமாயணத்துல ஒரே கதாநாயகன், ஒரு டூயட் உண்டா, ஒரு டிஸ்கோ உண்டா, ஒரு ரேப்பிங் சீன் உண்டா? என்னது? ராமாயணத்துல உன் இஷ்டத்துக்கு 7-8 ஹீரோ போட முடியுமா? சரி, நீ ஒத்துக்கிறானே, டிஸ்கோவும் ஃபைட்டும் வச்சுப்போம். டான்ஸ் எப்படின்னா சீதை வாழை பிடிச்சி அனுமார் ஆடுறாரு. சீதைக்கு வாழா? ரொம்ப போர் அடிக்கும். சீதைக்கு எல்லாம் வாழை கொடுத்துறாரு. ஃபைட் எப்படின்னா கிளைமாக்ஸ்ல ஹெவி ஃபைட். பிரிட்ஜ் மேல ராமனும் லக்ஷ்மணன் நின்னுகிட்டு டிஸ்குன்னு ஃபைட் பண்றாங்க. கடைசியில லக்ஷ்மணன் செத்து போறார். அடே, கடைசியா சாக போறது லட்சுமணன் இல்ல. இதே வேகத்துல நீ உளறிக்கிட்டு இருந்தா உன்னை டிஸ்குன்னு அடிச்சு மிதிச்சு நானே கொன்றுவேன்டா. ராமாயணத்தை இஷ்டப்படி எல்லாம் மாத்தினீங்கன்னா அது ராமாயணமா இருக்காது, தோரகாவாத்தான் இருக்கும். இல்ல, ராமாயணத்தை நாம அப்படியே எடுத்துட்டா காப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால மாத்தி எடுக்கிறோம். எப்படி? ரொம்ப பிரமாதம். எனக்கு சம்மதம் தான். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. குலதெய்வத்துக்கு வேற ஒரு நேர்த்தி கடன் இருக்கு. நரபலி தானே, உங்க அப்பனையே கொடுத்துருவோம். என்னது? உங்க அப்பனுக்காக கொடுத்துருவோம். ஆமா, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்கிறேன். சுமாரியா, எதுக்கும் எங்க அப்பா வந்து பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. வாட்டர் ஸ்மைல். என்னது, அதுக்குள்ள ஆம்பளை ஆயிட்டா? டேய், நீ ஓட்ட ஸ்மைலுங்கற, அவ பல்ல காட்டிட்டு போறா. கவுத்திட்டீங்கடா. வாட்டர் ட்ராஜடி. இந்த மூஞ்சில இப்படி ஒரு சோகமா? என் படத்துல நீ எதுக்கும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணு. கெஸ்ட் ரோலா? பண்றேன்டா, பண்றேன். கடைசியில அவ தொழில நம்ம பண்ண வச்சா வரேன். ஆமா, எங்கள் ஓட்டு மன்மதராஜாவுக்கேவா? என்ன கேட்காம டைட்டில மாத்திட்டீங்களா? நான் உங்களை கேட்காம ஹீரோவையே மாத்திட்டேன். நான் தான் ஹீரோ. என்ன, நீ ஹீரோவா? ஏன்பா ஹீரோன்னு சொல்றியே, உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா?
ஹீரோவுக்கான கஷ்டமான நடிப்புலாம் எனக்கு தெரியும். அப்படி கஷ்டமான நடிப்புன்னா என்ன? சிரிச்சுக்கிட்டே அழுவேன், அழுதுகிட்டே சிரிப்பேன். எங்க சிரி பாப்போம். எங்க அழு பாப்போம். இப்ப சிரிச்சுக்கிட்டே அழுகணும். ஏப்பா அத அப்படியே கண்டினியூ பண்ணிடு. ஏன் சார்? நான் படம் எடுக்க போறதில்ல, அரசியல்ல குதிக்க போறேன். அரசியல்ல குதிக்க போறீங்களா? அது என்ன நீச்சல் குளமா? அது பண கடல். அதுல குதிக்க சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டான். ஏன் ஜாதகப்படி சினிமா எடுக்கப்படாது, அரசியல்ல தான் குதிக்கணும். சூப்பரா இருக்குமா? கிருஷ்ணன் சொல்லிட்டானா? அந்த பண்ணி வாயினா? ஏ கிருஷ்ணா, ஜாதகத்தை வச்சு என்ன கவுத்திட்டியடா. என்னது ஏடா கூடமா இருக்கு? இத வர்ற வேகத்துல அக்கவுண்டன்ட் நாராயணசாமி தெரியாம தள்ளிட்டு வாங்கிட்டேன். அவர் இப்படித்தான் இங்க லீவ். இது என் பிகில் அப்படிதான். நான் அடிச்சாதான் ஏம்பா? சத்தம். பாத்ரூம் போன ராகம் பாத்தியா? சேச்சே, அடுத்தவங்க பாத்ரூம் போகும்போது பாக்க. ஆஹா, என்ன புத்திசாலித்தனம். டேய், நமக்கெல்லாம் சிறுகுடல் பெருங்குடல், ஆனா அவனுக்கு சிறுகடல் பெருங்கடல். எதுக்கும் அவன் பாத்ரூம் போ 2 பக்கெட் தண்ணி ஊத்து. பாத்ரூமுக்கு நான் தண்ணி ஊத்தணுமா? எங்க பரம்பரையை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க பரம்பரை பத்தி தெரிஞ்சுதான்டா பேசுறேன். பாத்ரூமுக்கு தண்ணி ஊத்துற பரம்பரையா எங்க பரம்பரை? கேட்டுக்கோ புள்ளனே, பல வருடங்களா எங்க பரம்பரையில யாரும் பாத்ரூம் பக்கம் போனதே இல்ல. குடும்பமே அடப்பு குடும்பமா? இல்ல, ஆரோக்கிய குடும்பம். ஆஹா, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு அழகு. இந்தியாவிலே என் பேரை தெளிவா சொன்ன முதல் ஆள் நீங்க. என்ன என்ன யாருன்னு தெரியுமா? மன்மத ராஜ். மதுரையில சிவனை எரிச்சாரு. ஆமா, ஏழுமலை நக்கீரரியா? அவரு பரம்பரையில வந்தவன் நான். ஆஹா, நான் என்ன பாக்கியம் பெற்றேன், என்ன பாக்கியம் பெற்றேன். ஐயன் மீர், தமிழ் வளர்த்த பரம்பரையா தங்கள் பரம்பரை. தங்களின் அகன்ற ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குங்கள். என்னது? கால்ல கவுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். தம்பி, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் எடுக்கிற படம் தமிழ் வளர்க்கிற படம். அப்படி என்ன படம்? கோவலன் மனைவி. அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி பேர்ல தான் எடுக்கணுமா? சும்மா இருப்பா. அடுத்த மாசம் ஷூட்டிங் வச்சிருக்கிறேன். இவர் ஒரு பெரிய டைரக்டர், இன்னும் ஹீரோயினிய பிடிக்கலையா? டோன்ட் மேக் மீ டென்ஷன். நான் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு ஹீரோயினுக்கோசர தெரு தெருவா ரோடு ரோடா சந்து சந்தா லோலோ லோலோ நாய் மாதிரி அலையற. என்ன பார்த்து கேக்குற கேள்வியாதே. நீ பாக்குற ஹீரோயினி எல்லாமே வீடு கூட்டுறவ மாதிரி இருக்கா ஐயா. அதுக்கு ஒரிஜினலாவே வீடு கூட்டுறவளை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதை கவனிங்க. கல்கத்தாவில் இந்தி பட வேலை இருக்குது. ஐயா, நல்ல கனமான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. நக்கீரர் பரம்பரையில உள்ளவரு உன்னை நம்பி படம் எடுத்தாருன்னா துரும்பாயி தருமி பரம்பரைக்கு மாதிரி தெரு தெருவா அலைய போறாரு. அது நீ. இந்த சகல் மாஸ்கி பிகில்ஜான நம்பி தோத்ததா சரித்திரம் பூகோள விஞ்ஞானம் எதுவுமே இல்ல. Now I got a heroine. எக்கேடும் கெட்டு Smile, my heroine. Hey! 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 My heroine, appaleta, appaleta, appaleta. No, don't touch me. எக்ஸ்கியூஸ் மீ. ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருந்தா ஹீரோ வந்துட்டீங்க. ப்ளீஸ் டு மீட் யூ. I am Sagal Maski Bigil John born in Salamalagan. Sagal Maski. John. Okay. Typist Melaga. Good morning. Salam alaikum. Namaskar. வணக்கம் பரையும். எல்லா லாங்குவேஜ்லயும் இது மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டா அலே what a shape. அதிலா பாக்கா. விசில் ஊதுங்க, விக்கிக்கும் போல இருக்கு. இந்த விசில பத்தி நீங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? போது கேட்டிங்களே, நியூலி அப்பாயிண்டட், டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். நீங்க பார்க்க வேண்டியது என்ன இல்ல, மூஞ்சி பார்த்தா தெரியுது. உள்ள திவ்யான்னு ஒரு மேடம் இருப்பாங்க. அவங்கள பாத்தீங்க வச்சுங்க, எல்லா விஷயம் சரியா போயிடும். Thank you. I am Sagal Maski. John, thank you. ஹேய், வாங்கப்பா. இருதுருவங்களா? சார், நேத்து போட்டோ எல்லாம் கொடுத்தனே, அதுல ஏதாவது ஒரு ஹீரோயின் செலக்ட் பண்ணீங்களா? அடியனுடைய கந்தசஷ்டி கவசத்தை நேற்று கொடுத்தேன். பைண்டிங் செய்து விட்டீர்களா? ஏண்டா, நான் ஹெட்லா இருக்கல பியூனாடா. எல்லா போட்டோவையும் பார்த்தேன், ஒண்ணுமே ஒப்பேர்ல, எல்லாமே டிராபேக். யோ சார், எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும் சார். ஒன்லி ஒன் ஹீரோயினி. சும்மா நிறுத்தங்கடா. உனக்கு சினிமா பேத்தியம், இவனுக்கு பக்தி பேத்தியம். என்னைக்கு தான் திருந்த போறீங்களோ, என்னைக்கு ஆபீஸ்ல பார்க்க போறீங்களோ? சார், எனக்கு ஒரு ஹீரோயின் மாத்திரம் கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆபீஸ்க்கு ஒரு குட் பை. நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆயிடுவேன். ஹீரோயின் கிடைக்கலன்னா நான் உங்க கூடவே குப்பை கொட்ட வேண்டியதுதான்.
குட் மார்னிங். வாட் a face. Photogenic. Triangle. Good morning. ஹலோ. யார்வனே? நான் கமப்பா தனி சரி கரி. நிதரா. உன் பேர் என்னம்மா? என் பேரு ரீட்டா. ரொம்ப லேட்டா சொல்ற? நீட்டா இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்ட நீதான் ரீட்டான்னு. ரிவால்வர் ரீட்டா, எங்க உன் ரிவால்வர் காட்டு? அந்த அம்மா கையில வச்சிருக்கிற குடலுக்குள்ள துப்பாக்கி இருக்கு. பழையபடி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கையில வர தொடப்பம், ஜாக்கிரதை. சாரி, என் பேரு ரீட்டா. இந்த ஆபீஸுக்கு புதுசா ஜாயின் பண்ணிக்கிற ஸ்வீப்பர், குப்பை கொட்டுறவோ. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு ஜாயின் பண்ண வந்தேன். நாள்ல இருந்து பெருக்கிறேங்கறியா? எஸ். I am வெங்கட கோபால ராஜரத்ன பஜன கலா சந்தோஷ சரபோஜி டிங்கு டப்பா பால பரமசிவ கிருஷ்ணன். ஹலோ, glad to meet you. ஆமா, இவன் இந்தியாவிலே வித்தியாசமான குடும்பம். 7 அம்மா 7 அப்பா. I am ஜகல் மாஸ்கி பிகில் ஜான். ஹலோ. இவனும் வித்தியாசமான குடும்பம். 7 father 7 mother. நான் தான் ஹெக்லா இருக்கு. ஹாய். இவ்வளவு அழகா இருக்கிறியே, ஏன் இந்த வேலைக்கு வந்த? அது ஒரு பெரிய கதை. கதை ஸ்டோரி. கம் ஆன், அந்த தொடப்பத்தின் உண்மை கதையை சொல். அடங்காதே. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு சொல்றேன். பை பை பை. எஸ், சூப்பர் ஷாட். கதை கதைன்னு கண்டவங்க பின்னாடி கதையை திருடுறதுக்காக அலையாதடா கபோதி. என்ன பார்த்தா கதை திருடணும்னு சொன்னேன்? ராமாயணம் எழுதுனது யாரு? எங்க தாத்தா. இல்ல, எங்க தாத்தா. உங்க தாத்தா யாரு? ஸ்டிக்கர். எந்த ஸ்டிக்கர்? இந்த பெரம்பூர்ல இருக்காரு ஸ்டிக்கர் செல்லத்தூர் அவரா? இல்ல, ஸ்டிக்னா கம்பு, ஸ்டிக்கர்னா கம்பர். என்னங்க கலாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். அதான் கொஞ்சம் தமாஷா. சீக்கிரம் வந்துட்டா கலாட்டா பண்ணணுமா? உங்க அரட்டை கலாட்டா இதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. திட்டுவாங்களே. ஷட் அப். இது வொர்க்கிங் பிளேஸ், கோயில் மாதிரி. உங்க டியூட்டி அவர்ஸா இருந்தாலும் இல்லனாலும் இது ஒரு கோயில் தான். மைண்ட் இட். குட் ஷாட். கால் நம்பர் பூஜை முடிஞ்சாச்சு. பாக்குறது சாதாரண உத்தியோகம், ஆனா அதிகாரம் பெரிய ஆபீசர் மாதிரி தூள் பறக்குது. எல்லாம் அது எப்படி கொடுக்குற இடம்டா. டேய் சித்தப்பா, வித்யா வந்து இந்த ஆபீஸுக்கு எத்தனையோ நல்ல காரியங்களா பண்ணிருக்காங்க. எம்டிக்கு அவன் மேல ஒரு மதிப்பு உண்டு. கூடி சீக்கிரமே அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த சாத்துனூர் சகாதவன் கிட்ட எத்தனையோ திறமைகள் இருக்கு. மைக் ஒண்ணுதான் இருக்கு. அதுல சில துடிகளை உங்களுக்கு அப்படியே தெளிச்சு விடுறேன். நீங்க வறுமையின் நிறம் சிகப்பு படம் பார்த்திருப்பீங்க. அதுல சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி இப்படின்னு ஒரு பாட்டு. இத சுருளிராஜனும் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதை உங்களுக்கு பாடி காட்டுறேன். சின்னம்மா இருக்கு, கண்ணம்மா இருக்கு, ஓரங்கட்டி செல்லாத்த தன்னானி நன்னா இன்னாடி பொண்ணு தானத்தானி தானி நன்ன ஓரங்கட்டி சும்மா நில்லு தனன தனன. இன்னொரு அடி பாடு. ஓரங்கட்டி எத்தி பார்த்தா பாம்பு. அடுத்தது காதல் பாட்டு. கண்ணே தொட்டுக்கவா ஒட்டிக்கவா அவனிதாமணி அவன மோகினி வந்தாடிம்பம்பிம்பம்பா. இது இந்த காலத்து பாட்டு. இதே பாட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நான் அதை பாடி காட்டுறேன். கண்ண தொட்டுக்கவா ஒட்டிக்கிட்டு வட்டிக்கவா வனிதாமணி வனமோகினி வந்தாடு கனியோ கனி ருட்டியோ தனி ஒன்று ஆடட. அப்படி இந்த சாங்க